பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே, உங்களை எல்லாம் இந்த ஃபெய்த் கிளினிக்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறபடினால் பாஸ்டர் சென்றிருக்கிறார். கர்த்தர் என்னை உங்களோடு கூட இணைய வைத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச போற வார்த்தை என்னன்னா, 2025 கர்த்தர் உங்களை உருவாக்கினார் என்பதற்கு எது அடையாளம்? 2025 நீங்க போன பாதைகள், நீங்க பட்ட கஷ்டங்கள், நீங்கள் சந்தித்த சில மன கஷ்டங்கள், இவைகள் அனைத்திலும் இது கர்த்தரனை உருவாக்கினாரா அல்லது பிசாசியனை அழிக்க சில காரியத்தை கொண்டு வந்தானா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? இன்னைக்கு உங்களுக்கு நான் காண்பிக்க போறேன். 2025 கர்த்தர் உங்களை உருவாக்கினாரா? Does God prepared you? முதலாவதாக சங்கீதம் 41 அதிகாரம் 2வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 41:2. அதற்கு முன்பாக இந்த லிங்கை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலிஸ், உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ், உங்க ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 41 அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவன் சத்துருக்கள் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். கர்த்தர் உங்களை பாதுகாத்து இந்த வருடம் முழுவதும் ஜீவனை கொடுத்து உயிரோட வச்சிருக்கிறார்னாலே இதுதாங்க பெரிய அத்தாட்சி, இதுதாங்க பெரிய சாட்சி. 2025 கர்த்தர் உங்களை ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறார். எதற்காக? 2026 தேவனுடைய மகிமையை, தேவனுடைய நாமத்திற்கு சாட்சியாய் நிற்கும்படியாக 2025 கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். இந்த ப்ராசஸ் பாருங்க, கர்த்தர் ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறார், ஒரு ஸ்கூல் வச்சிருக்கிறார். அந்த ஸ்கூலோட பேர் என்னன்னா, இட்ஸ் ஸ்கூல் ஆஃப் ப்ராசஸ், அதாவது செயல்முறைகளின் பள்ளிக்கூடம். ஆண்டவர் உங்களை கற்றுக் கொடுப்பார். ப்ராசஸ் இல்லாம ப்ரோக்ரஸ்குள்ள போக முடியாது. நம்ம நினைக்கிறோம் எந்த ப்ராசஸும் இல்லாம நான் டக்குனு மேல வந்துடுவேன் நினைக்கிறோம். அது வேதாகமத்தின் ஸ்டைல் கிடையாது, அது தேவனுடைய விதம் கிடையாது. உங்களுக்கு நிச்சயமா கர்த்தர் ஒரு ப்ராசஸ்குள்ள கொண்டு போய் தான் ஒரு ப்ரோக்ரஸ்குள்ள கொண்டு போவார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, உங்களை உயிரோடே காத்து அநேக ஆக்சிடென்ட்ஸ இந்த வருஷம் நீங்க பார்த்திருக்கலாம். நிறைய மன சங்கடமான காரியத்தை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கலாம். நிறைய வியாதிகளுக்குள்ள நீங்க போயிட்டு வந்திருக்கலாம். சில நேரம் நீங்க நினைச்சிருக்கலாம், ஏன்னா உயிரோடு இருக்கேன், செத்தா கூட நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க யோசிச்சிருக்கிறீங்கல்ல. ஒரு வேளை நீங்க அப்படி யோசித்திருந்தீங்கன்னா, என் அன்பு சகோதரியே, சகோதரனே, உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுறாரு. 2025 நான் உன்னை ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறேன், நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், ஒரு ப்ராசஸ்க்குள்ள கொண்டு போய் இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் சாவது தேவனுடைய சித்தம் அல்ல, மாறாக தேவனுக்கு சாட்சியாக வாழ்வதுதான் தேவனுக்கு விருப்பம். அதனாலதான் இத்தனை போராட்டம் வந்து கூட உங்களை கைவிடாம, உங்களை மரித்து போக விடாம, மனிதர்கள் முன்பாக ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறார். ஆமென். சோ முதல் காரியம், கர்த்தர் உங்களை உயிரோடே பாதுகாத்ததுக்கு காரணம் என்னன்னா, இதுதாங்க பெரிய சாட்சி. 2025 கர்த்தர் உங்களை உருவாக்கினதற்கு. பாருங்க, அபிஷேகம் ஒரு நிமிடத்துல வந்துரும், ஆனா உங்களை உருவாக்குவதற்கு சில நாட்கள் ஆகும். அததான் கர்த்தர் 2025 செய்திருக்கிறார். இரண்டாவது, இந்த வருஷத்துல கர்த்தரை உருவாக்கினாரா என்பதற்கு என்ன சாட்சி? எப்படி நாம் அதை அறிந்து கொள்வது? வாசிக்கிறேன். சங்கீதம் 41 அதிகாரம் 5வது வசனம். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. ஒருவேளை உங்க குடும்பத்தார் கூட சொல்லிருக்கலாம், இவன் எப்ப சாவான், இவன் எப்போ ஒண்ணுமில்லாம போவான் அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்சவர்கள், உங்களுக்கு தெரியாதவர்கள், உங்களுடைய குடும்பத்தார், உங்க நண்பர்கள், இவர்கள் எல்லாம் நீங்க சொல்லி நீங்க கேட்டு இருக்கிறீங்கன்னா, இது ஒரு பெரிய சாட்சி. 2025 கர்த்தர் உங்களை உருவாக்கியதற்கு. ஆமென். உங்களுக்கு விரோதமான அநேக வார்த்தைகள் எழும்பின போது கூட கர்த்தர் உங்களை கைவிடலங்க. உங்களை சபித்த மனிதர்கள் அநேகர் எழும்பின போ கூட கர்த்தர் உங்களை கைவிடல. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, அநேக சாப வார்த்தைகள் இந்த வருஷம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, எஸ்பெஷலி உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ், நீங்க ரொம்ப விரும்பின மனிதர்கள் கிட்ட இருந்து உங்களை சபிக்கிற வார்த்தையை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, கர்த்தர் அனைத்து வார்த்தைகளையும் தன்னுடைய இருதயத்தில் அவர் வைத்திருக்கிறார். 2026 அந்த வார்த்தைகளுக்கு தக்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க மேல வர்ஷிக்க செய்ய போகிறார். ஆமென். எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. blessing come to me, blessing
come to me. ஆமென். வேதம் சொல்லுகிறது பாருங்களேன், என்ன அழகான வசனம். வேதம் சொல்லுகிறது, அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். சொல்லறாங்களா? ரெடி ஆயிக்கோங்க, உங்களுக்கு கர்த்தர் சிங்காசனங்களை ஆயத்தம் பண்ணி விட்டார். வேதாகமத்துல பவுல் என்ற அருமையான ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பின்பு அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவன் பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய்விட்டார்கள். என்ன நடந்துச்சுனாங்க, பவுல் செத்து போயிட்டார் என்று நினைத்து அந்த ஊரார் ஜனங்க, அந்த ஊர்ல இருக்க அந்தியோக்கியா ஊர்ல இருக்கிற ஜனங்க அவர் கொண்டு போய் ஊருக்கு வெளியில தூக்கி வீசிட்டாங்க. யார? பவுலுடைய வாழ்க்கையில அந்தியோக்கியா பட்டணத்திற்கு நல்ல வார்த்தைகளை எடுத்து சொன்னார். ஆனா பவுல் மேலாக தீய வார்த்தைகளை பேசி அவரை அவமானப்படுத்தி அவரை ஊருக்கு வெளியே கொண்டு போய் அவரை வீசி கல்லெறிந்து செத்துட்டார் என்று நினைத்து விட்டுட்டு போனாங்க. ஆனா அதே பவுலுடைய வாழ்க்கையில தான் வேதம் சொல்லுகிறது, அவர் அந்த பட்டணத்தை விட்டு வெளியேறின பிற்பாடு ஏறக்குரிய 4-5 பட்டணங்களுக்கு அவர் சென்று அவர் அங்க இருக்கிற சீஷர்களை திடப்படுத்தினார். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பவுலுக்கு நடந்தது போலவே இதே மாதிரி உங்களுக்கு மனிதர்களின் நிமித்தமாக சில வார்த்தையினால காயப்பட்டிருக்கலாம், இருதயம் உடைந்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், மகளே, இந்த வருஷம் நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? 2026ல லட்சங்களுக்கு நீங்கள் உபயோகப்பட போகிறீர்கள். ஒருவேளை நீங்க ஊழியக்காரங்களை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிந்த மனிதர்கள் உங்களை அநேக வார்த்தைகளால சபித்திருக்கலாம், உங்களை ஒதுக்கி இருக்கலாம், உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், கிண்டல் கூட அடிச்சிருக்கலாங்க. ஏன் தெரியுமா? 2026ல லட்சங்களுக்கு இப்படிப்பட்ட மனிதர்கள், அதாவது உடைக்கப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் சாட்சியாய் மாறப்போகிறீர்கள். அதே போல பிசினஸ் மேனை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, அநேகருடைய வார்த்தை நிமித்தமாக நீங்க காயப்பட்டிருக்கலாம், மனம் சோர்ந்து போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க, 2026ல லட்சங்களுக்கு வேலை கொடுக்கிற எஜமானாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். ஒருவேளை வேலை செய்யறவங்க, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறவங்க என்னை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம், கூட வேலை செய்யறவங்க நிமித்தமாக காயப்பட்டிருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, 2026ல அவர்களுக்கும் மேலாக நீங்கள் ஆளுகை செய்கிற ஒரு பொசிஷன்ல, ஒரு ஸ்தானத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் அமர்த்த போகிறார். ஆமென். ஒருவேளை டீச்சர்ஸ் என்ன பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா, எனக்குள்ள அந்த வார்த்தை ஆண்டவர் வைக்கிறார். டீச்சர்ஸ் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா, சில காயமான வார்த்தைகளோடு என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, கர்த்தர் அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற உயர்வுகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். மூன்றாவதாக 2025ல கர்த்தர் என்னை உருவாக்கினாரா என்பதற்கு சாட்சி என்னவென்றால், வாசிக்கிற சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 9வது வசனம், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். பாருங்க, சில பேர் அடிக்கும் போது எட்டி உதைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தாவீது எழுதுறாரு, இங்க பிராண சிநேகிதனும் நண்பனும், தாவீது கையால சாப்பிட்டவனும் தாவீத குதிங்கால தூக்கும் பொழுது தாவீது சொல்றாரு, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். இது ஒரு பெரிய சாட்சிங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், நீங்க ரொம்ப நம்பினவர்கள், ஒருவேளை 2024ல உங்க உயர்வுக்காக போராடினவர்கள் 2025ல உங்களுக்கு விரோதமாய் திரும்பி இருக்கலாம். அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய சாட்சி. 2026ல நீங்கள் அரண்மனையில சிங்காசனத்துல வீற்றிருக்கிற நாட்கள் வரப்போகுது என்பதற்கு. மோசே, ஆண்டவர் சின்ன ஒரு ஃபோர்டேஸ்ட் கொடுத்தார் மோசேக்கு. அரண்மனை வாழ்க்கையை காண்பித்ததுக்கு பிற்பாடு ஆண்டவர் அப்படியே கொண்டு போலங்க, அவர் அடுத்தது வனாந்தரத்துக்கு கூட்டி கொண்டு வந்தார். நீங்க கூட யோசிக்கலாம், கொஞ்ச நாள் நான் நல்லா இருந்தேன், திடீர்னு ஒரு சர்க்கிள், இந்த வருஷம் முழுவதும் ஒரு போராட்டம், இந்த வருஷம் முழுவதும் ஒரு கண்ணீர், இந்த 6 மாசம் ரொம்ப போராடிட்டேன் சிஸ்டர், ஆனா அதுக்கு முன்னாடி 6 மாசம் நான் ரொம்ப நல்லா இருந்தேன். ஏன்னா கர்த்தர் ஒரு ஃபோர்டேஸ்ட் காமிச்சாரு, இதை காட்டிலும் மேலான வாழ்க்கைய கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார் என்பதை கர்த்தர் ஒரு ஃபோர்டேஸ்ட் காண்பித்தார். மோசே அரண்மனையில, பார்வோனின் அரண்மனையில அவர் ட்ரெயின் பண்ணப்பட்டார், அவர் பழக்குவிக்கப்பட்டார். ஆனா வனாந்தரத்துல தாங்க உருவாக்கப்பட்டார். உருவாக்குதல் ரொம்ப முக்கியம். அதே போல தாவீது யாருக்கும் தெரியாம அவர் சகோதரர்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனா வேதம் சொல்லுகிறது, குகையிலையும் வனாந்தரத்திலும் தான் அவர் உருவாக்கப்பட்டார். அதே போலதான் யோசேப்பு
கனவுல தாங்க அவர் பெற்றுக்கொண்டார் அபிஷேகத்தை. ஆனா அவர் உருவாக்கப்பட்டது எங்கன்னா சிறைச்சாலையிலும் மனிதர்களுடைய தவறான தீர்ப்புலையும் தான் யோசேப்பு உருவாக்கப்பட்டார். இன்னைக்கு நீங்க இந்த ரிஜெக்ஷன் டைம்ஸ்லயும் இந்த கண்ணீரான சூழ்நிலையிலும் மனிதர்களுடைய சாப வார்த்தைகளிலும் இந்த உயிரே போகிற சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். 2026ல அநேகருக்கு நீங்க வாழ்க்கை கொடுக்கிறவர்களாக, இயேசுவை கொடுக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஆமென். சொல்லுங்க, I have a life giving spirit. I have a life giving spirit. எனக்குள்ளாக ஜீவன் கொடுக்கிற ஆவி இருக்கிறது. ஆமென். ஜீவன் எடுக்கிற ஆவி இல்ல, ஜீவன் கொடுக்கிற ஆவி. அநேகருக்கு நீங்க இயேசுவை கொடுக்க போறீங்க. ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. கர்த்தர் இந்த ப்ராசஸ்க்குள்ள கொண்டு போகிறாரு. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தருடைய ஸ்டைல் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் கர்த்தர் கிராஸ் கொடுப்பாரு, ரெண்டாவது தான் கிரவுன் கொடுப்பாரு. நீங்க எடுத்தோன்ன கிரவுன் ஆசைப்பட்டீங்கன்னா அது நடக்காதுங்க. கிராஸ்க்கு பிற்பாடு தான் கிரவுன். ரெடி ஆயிக்கோங்க. இந்த வருஷம் முழுவதும் நீங்க சிலுவையை சுமந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் 2026ல கிரீடங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி, உங்க வார்த்தைக்காய் நன்றி. ஆமா ஆண்டவரே, உருவாக்கி இருக்கிறீங்கப்பா. இந்த லைவ்ல இணைந்து என்னோட கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் 2025ல நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. 6 மாசத்துக்கு முன்பாக நல்லா இருந்தனே, இப்ப நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறீங்கப்பா. ஆமா ஆண்டவரே, அநேகருக்கு 2026ல இவர்கள் சாட்சிகளாய் மாறுவார்களாக. இவர்களுடைய சிலுவைகள் எல்லாம் ஆண்டவரே சாட்சிகளாய் மாறட்டும், கிரீடங்களாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளை கொடுக்கிறேன். எந்தெந்த மனிதர்கள் இவர்களுக்கு விரோதமாய் பேசினார்களோ அவர்கள் கண் பார்க்க உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துகிறதுக்காய் நான் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த உருவாக்கப்பட்ட நாட்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்க திரும்ப போட்டு கேளுங்க. கர்த்தர் 2025ல எப்படி உங்களை உருவாக்கி இருக்கிறார் என்பதை இந்த லைவ் மூலமாக, இந்த வீடியோ மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். Thank you so much for joining. கர்த்தர் நல்லவர்.